ஓம் சாய்ராம். இந்த வீடியோ யாருக்குன்னா சொந்தமா வீடு கட்டணும் ஆசை இருக்குங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. உங்களுடைய ஆசை கனவு எல்லாமே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? இந்த பரிகாரத்தை இந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கு செய்யணும். இந்த வாரம் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, தை முடிவதற்குள்ள வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமையே இந்த ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி வைத்தாலே போதும். உங்கள் சொந்த வீடு கனவு அடுத்த வருடம் தை மாதம் முடிவதற்குள்ளாக கண்டிப்பாக நிறைவேறிருக்குங்க. நீங்க உங்க சொந்த வீட்டுக்குள்ள குடி புகுந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆனா எல்லாருமே ரொம்பவே எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சின்ன ஆசை வந்து பார்த்தீங்கன்னா, நாமளும் ஒரு சொந்த வீடு கட்டி அங்கே வந்து குடி போகணும், நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி நாமளும் தலைநிமிர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தாங்க. சரிங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடு நிலங்கள் விற்கிற விலைவாசிக்கு அதை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனாலும் இன்று உங்கள் கையில் பணமே இல்லை என்றாலும் பரவாயில்லை, கண்டிப்பாக அடுத்த வருடத்திற்குள்ளாக உங்கள் கைகளில் பணம் வந்து நிச்சயமாக நீங்கள் உங்கள் சொந்த வீட்டுக்கு போயிருப்பீங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறாங்க, இன்றைக்கி உங்கள் கையில் காசு இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் மனதார உங்களோட கற்பனையில் கூட சரி ஆடம்பரமாக ஒரு வீடு கட்டி அதில் கிரகப்பிரவேசம் செய்வது போல் நினச்சிக்கிட்டே இருங்க. அது கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? சரி, இப்போ வந்து இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் பார்க்கலாம். முக்கியமாக வெள்ளிக்கிழமைகளில், அதுவும் இந்த தை வெள்ளிக்கிழமையில் வந்து மகாலட்சுமி நினைத்து இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றுங்கள். இந்த வாரம் முடியலனாலும் சரி, தை மாதம் முடியதுக்குள்ளாக அடுத்தடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் இந்த விளக்கை ஏற்றினால் போதும். உங்களுடைய சொந்த வீடு கனவு நிறைவேறுவதற்கான சொந்த வீடு கட்ட ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவதற்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லதொரு வழி கிடைக்குங்க. சரிங்களா? அந்த மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காண்பித்து கொடுப்பால். எப்படின்னா, ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நிறைய காசு வர ஆரம்பிச்சிடும். இல்லைனா தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அளவில் அதிர்ஷ்டம் வந்து பணம் கொட்ட துவங்கலாம். சரிங்களா? அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளாக நீங்கள் ஒரு நல்ல வீடும் கட்டிடலாங்க. சரிங்களா? கேட்பதற்கே சந்தோஷமாக இருக்கிறது அல்லவா? அதை நிறைவேற்றுவதற்காக வாங்க சந்தோஷத்தோடு இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்யணும் பார்த்துடலாம். சரிங்களா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அதாவது நாளைக்கு மாலை மகாலட்சுமி பூஜை செய்ய உங்களுடைய பூஜை அறையை எப்போதும் போகல அழகாக அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். சரிங்களா? நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பூ எல்லாம் வாங்கி எல்லா தெய்வங்களுக்கும் நல்லா வச்சு ஒரு மங்களகரமாக உங்கள் பூஜை அறையை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் அழகாக அலங்காரம் செய்து கொண்டு இந்த பூஜையை செய்ய வேண்டும். சரிங்களா? முடிந்தால் கையில் மருதாணி கூட வைத்து கொள்ளலாம். சரிங்களா? ரொம்ப அழகாக பூஜை செய்யணுங்கிறதுக்காக ஆக ஓகோன்னு மேக்கப்லாம் போகணும் இல்லைங்க. நன்றாக குளிச்சுட்டு நல்ல திவ்யமாக பூ பொட்டு எல்லாம் வச்சுட்டு நல்ல ஒரு மங்களகரமாக இந்த பூஜையை செய்தால் ரொம்பவே மிகச்சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும். சரிங்களா? இந்த பூஜை செய்வதற்கு உங்களுக்கு மருதாணி விதை தேவை. இந்த மருதாணி விதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகளும் கிடைக்கும். அதை இன்றைக்கே வாங்கி வச்சுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாமரை தண்டு திரி வேணும். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு பொருட்களையும் முன்னாடியே வாங்கி வச்சுங்க. இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பூஜை அறையில் சரிங்களா ஒரு தாம்பூல தட்டை வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி வச்சுட்டு அந்த தாம்பூல தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி விதைகளை பரப்பி வைத்து விடவும். சரிங்களா? ஒரு சில பேர் வீட்டில் வந்து மருதாணி செடியே இருக்கும். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி பூ கிடச்சிச்சுன்னா கூட அதை கொண்டு வந்து மகாலட்சுமி கோயிலுங்கள், அதுவும் ரொம்ப சிறப்பு. மருதாணி விதை எல்லா நாட்டு மருந்து கடைகளுமே கிடைக்கும், அதனால் வாங்கி வச்சுங்க. சரிங்களா? இப்படி ஒரு தாம்பூல தட்டில் மருதாணி விதைகளை பரப்பி அதன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கை வைத்து சுத்தமான நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி மகாலட்சுமி முன்பாக வைத்து, சொந்த வீடு கட்டுவதற்கு நீதான் தாயே அருள் புரிய வேண்டும் அப்படின்ட்டு அந்த மகாலட்சுமி தாயாரிடம் உங்களுடைய குறிக்கோளை ஒப்படைத்து விடுங்கள். சரிங்களா? அவ்வளவுதாங்க. இந்த வேண்டுதலை வைத்து விட்டு ஆரத்தி காண்பித்து நீங்கள் எப்பவும் போல பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் வச்சுட்டு அந்த மகாலட்சுமி தாயாரை வந்து நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? வரக்கூடிய தை வெள்ளிக்கிழமைகளில் ஒரு வாரம் மட்டும் இல்லை, முடிந்தவர்கள் வாரம் செஞ்சு பாருங்கள். அப்படி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு கட்டுவதற்குண்டான வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் தேடி வரும். சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்படி வந்து நீங்கள் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிட்டிங்க, பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணிங்கன்னா, ஒரு 2-3 நாள் கழித்து அந்த மருதாணி பூ வச்சிங்கன்னா அந்த மருதாணி பூ எல்லாம் வாடின பிறகு உங்களுடைய வீட்டில் செடிகளுக்கு கீழே அதை போட்டு விடலாம், யாருடைய கால்படாத மாதிரி. சரிங்களா? வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க, வீடு கட்டணும்னு கனவு இருக்கவங்க வந்து கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்களுடைய கனவும் கண்டிப்பாக நனவாகும். அதற்கு அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. எந்த ஒரு சந்தேகமும் வேணும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாயெல்லாம் செலவுலாம் ஆகாது.
கண்டிப்பாக அது நிச்சயமாக நடக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.